வணக்கம் மக்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி என்னென்னா எஸ்எஸ்சியோட ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்னது ஆன்சர் கீன்னு பயப்படாதீங்க. எஸ்எஸ்சி சிஜிஎல் டியர் 1ஓட ஆன்சர் கீ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போய் செக் பண்ணி உங்கள் மார்க் எவ்வளோன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்னும் நார்மலைசேஷன் பண்ணி ஃபைனல் மார்க்லாம் அப்புறமா தான் வரும். இப்போதைக்கு ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, என்னன்றதை பார்த்துடலாம். இதுதான் அந்த நல்ல செய்தி மக்களே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஸ்எஸ்சி சிஜிஎல் டியர் 1ஓட ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, இப்போ எல்லாருக்கும் நிறைய கேள்வி இருக்கும். ஓகே சார், ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க, கட் ஆஃப் என்ன சார், ஹவு டு செக், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்ககிட்ட இருக்கும். கட் ஆஃப் என்ன, ஹவு டு செக் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி இருக்கும். நான் இதுக்கெல்லாம் சிம்பிளாக ஒரு ஆன்சர் என்ன சொல்ல போகிறேன்னா, கட் ஆஃப் ஒரு 2 டேஸ்க்குள்ளே சொல்லிடுறேன். கட் ஆஃப் ஒரு 2 டேஸ்க்குள்ளே சொல்லிடுறேன். ஓகேவா, கட் ஆஃப் வந்து வித்தின் 2 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கட் ஆஃப் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் சைட், சைட்டுக்குள்ளே போயிட்டு என்ன ஏதுன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா, எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் உங்கள் மார்க்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சூப்பராக, நல்ல விஷயம், நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கு, ஒரு நல்ல ஒரு அப்டேட். நீங்கள் எல்லா எக்ஸாமை விட எஸ்எஸ்சி உங்களுக்கு சீக்கிரமான அப்டேட்ஸ் கொடுத்துருவாங்க. சீக்கிரமாக ஆன்சர் கீ, சீக்கிரமாக ரிசல்ட், சீக்கிரமாக போஸ்டிங், எல்லாமே டக்குன்னு நடக்கும். ஸோ பாசிட்டிவாக இருங்க. சார் நான் மார்க் போட்டேன் சார், நான் போட்டதோட கம்மியாக வந்திருக்கு சார், நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் சார். ஓகே, என்னவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பி மோட்டிவேட்டட், நல்லா வந்து சில்லாக ஜாலியாக இருங்க. என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். அடுத்து சிஹெச்எஸ்எல் வருது, இதில் விட்டவங்க சார் நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் சார், விட்டுட்டேன் சார்னா அடுத்து சிஹெச்எஸ்எல் வருது. ஓகே, சிஹெச்எஸ்எல்க்கு நான் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிடபிள்யூஜேல இப்போது யூடியூப்பில் ஃப்ரீயாகவே நம்ம வந்து ஜிஎஸ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஜிஎஸ் நம்ம வந்து ஃப்ரீயாகவே யூடியூப்பில் தினமும் போயிட்டுருக்கோம், வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், லைவ் வந்துட்டுருக்கோம். அதெல்லாம் என்னன்றதை பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு எஸ்எஸ்சின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளேலிஸ்ட் என்னன்றது கிடைக்கும். அட் த சேம் டைம் நம்ம 2 நாள் ஒரு வீடியோ பார்த்துட்டு அடுத்த நாள் டெஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ இதே ஒரு ஃபார்மெட்டில் போகும்போது கண்டிப்பாக ஜிஎஸ்சில் நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. ஜிஎஸ்சில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆனாலே எஸ்எஸ்சி கிளியர் பண்ண மாதிரி தான். ஏன்னா நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே அப்படி ஒரு படி மேலே போய் நிற்கிறாங்கன்னா ஜிஎஸ்சில் தான். கரெக்டாக அவங்களுக்கு இங்கிலீஷில் அடி வாங்குவாங்க, ஆனால் ஜிஎஸ்சில் அவங்க ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடுறாங்க சார். அப்படின்னா அதை பிரேக் பண்ணுறதுக்கு, அந்த ஒரு ஃபார்மை பிரேக் பண்ணி நம்மளாலேயும் அடிக்க முடியும், தமிழ்நாட்டிலாலையும் எஸ்எஸ்சி அடிக்க முடியும், அங்கேயும் நம்மளாலும் ஜிஎஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக ஒரு இனிஷியேட்டிவோட நம்ம சேனலில் பண்ணிகிட்ருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்தோட லிங்க்கும் இருக்குது. பண்டில், பிடிஎஃப் பண்டிலு, அதுக்கப்புறம் ராயல் பாஸு, வீடியோ கோர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க கீழே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மக்களே. ஓகேவா, உங்களுக்கு இன்னும் அப்டேட்ஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்கள். ஓகேவா, என்ன ஆனாலும் செக் பண்ணுங்கள். உங்கள் மார்க்ஸ் கம்மியாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம். நம்ம நார்மலைஸ் பண்ணி வர வேண்டிய மார்க் வேறு, அது வேறு. இப்போது நீங்கள் கம்மியாக தான் வாங்கியிருக்கீங்க, நான் 80 தான் சார் வாங்கியிருக்கேன், 85 தான் சார் வாங்கியிருக்கேன் அப்படின்னா கூட ஸ்டில் யூ ஹேவ் அ சான்ஸ். ஓகேவா, இந்த வாட்டி வேகன்சி அதிகம். இருங்க, உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த வாட்டி உங்களுக்கு வேகன்சி இருக்குங்களா, அது அதிகம், வேகன்சி உங்களுக்கு அதிகம். ஓகே, அதனால் என்ன சார் ஆகும்னா கட் ஆஃப் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இதில் ரெண்டு ரவுண்டு தான் இருக்குது. ஓகேவா, ஸோ உங்களுக்கு இதில் 2 ரவுண்டு தான் இருக்குது. ஸோ இந்த வாட்டி சிஜிஎல்ல 2 ரவுண்டு தான். உங்களுக்கு தேர்ட் டியர் 2 டியர் 3லாம் கிடையாது. டியர் 3 டியர் அதுக்கப்புறம் அதெல்லாம் கிடையாது. டியர் 2ஓட முடிஞ்சிடும். ஸோ டியர் 1 நல்லா பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா டியர் 2 போவீங்க. அதில் நல்லா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்க மார்க்கை வச்சு வேலை வாங்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில் போய் செட்டில் ஆகிடலாம். ஓகேவா சார், நான் நல்லா பண்ணிட்டேன்னா சூப்பர், நல்லா பண்ணலினாலும் ஸ்டில் நீங்கள் வந்து ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக சில்லாக இருங்க. என்ன ஆனாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா, என்ன ஆனாலும் சரி பார்த்துக்கலாம். இதில் நீங்கள் ரிசல்ட்டை பார்த்துட்டு டவுன் ஆகாதீங்க. சார் 65 தான் வந்திருக்கு, 75 தான் வந்திருக்கு, 85 தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. 140 எடுத்துட்டேன் சார், 160 எடுத்துட்டேன் சார், ரொம்ப சூப்பர் சந்தோஷம். ஆனால் இதே ஒரு ஃப்ளோவை மெயின்டைன் பண்ணி நீங்கள் டியர் 2லையும் எடுக்கணும். ஸோ டியர் 1 மார்க் வெறும் குவாலிஃபைங் நேச்சர் தானே. ஸோ டியர் 2ல என்ன பண்ணுறீங்க, எது பண்ணுறீங்கன்றது தான் மேட்டர். ஓகேவா?
சூப்பர் மக்களே. எஸ்எஸ்சி அஃபிஷியல் சைட்டுக்கு போயிட்டு உங்கள் மார்க் செக் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மேலும் மேலும் என்னென்ன பண்ணோன்றதை யோசித்து புதுசாக இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கண்டென்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் படித்து மார்க் எடுத்து வேலை வாங்கிக்கிட்டே இருங்க. ஓகேவா? ஓகே மக்களே, நீங்களாம் செக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்றதை கீழே சொல்லுங்கள் மக்களே. நன்றி 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 நன்றி, வணக்கம்.